Good morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல நியூராலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீதரன் அண்ட் நியூரோ சர்ஜன் டாக்டர் எஸ் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே வந்து வர தேர்ஸ்டே வரப்போகுது சார். பக்கவாதம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் பிஃபோர் தட் நியூரோலஜிஸ்ட்டுக்கும் ஒரு நியூரோ சர்ஜனுக்கும் என்ன வித்தியாசம் சார்? நியூராலஜிஸ்ட்டும் நியூரோ சர்ஜனும் இருவருமே மூளை, ஸ்பைனல் கார்டு, பெரிஃபரல் நர்வ்ஸ், மசில் சம்பந்தப்பட்ட வியாதிகளை அணுகிறார்கள். ஆனால் நியூராலஜிஸ்ட் மெடிக்கலி ட்ரீட் பண்ணுறாங்க. நியூரோ சர்ஜன் அது ஆப்ரேஷன் மூலமாக எந்த வியாதிகளை குணப்படுத்த முடியுமோ அதை சர்ஜரி செய்து குணப்படுத்துகிறார்கள். ஓகே, இப்போ பக்கவாதம் பற்றி பேசலாம் சார். பக்கவாதம் அப்படின்னும் போது இது பேரலிசிஸ், ஸ்ட்ரோக், இது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ பக்கவாதங்கிறது எக்ஸாக்டாக என்ன? பக்கவாதம் மூளையிலே இது இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படலாம், இல்லை இரத்த குழாய் வெடித்து ஹெமரேஜ் ஏற்படலாம். அது மாதிரி ப்ராப்ளமால் சில பேருக்கு பேரலிசிஸ் வருது, சில பேருக்கு பேச்சு சக்தியை இழந்து விடுகிறார்கள், சிலருக்கு கண் பார்வை தெரியாமல் போய் விடுகிறது, சிலர் கோமாவில் போய் விடுகிறார்கள். இது மாதிரி வேரியஸ் சிம்டம்ஸ் வரலாம். ஓகே, ஸோ தமிழில் பக்கவாதம் சொல்கிறோம், ஆனால் அது அந்த வாதத்தை விட மற்ற சிம்டம்ஸும் வருது. மூளையில் எந்த பாகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போது டாக்டர் விஜய் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நியூரோ சர்ஜனோட பார்ட் எப்படி பக்கவாதம்ல? அதாவது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பக்கவாதம் அப்படின்னா கை கால் வராதது, பேச்சு வராதது, சில பேர் கோமாக்கு போயிடுவாங்க. அது எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஜென்ரலாக பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. பொதுமக்கள் வந்து கை கால் வராமல் ஒரு நரம்பியல் நிபுணரை அணுகும் போது அந்த பக்கவாதம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் வந்து நிறைய காரணங்கள் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய காரணங்கள் தான். ஓகே, ஆனால் அதில் சில காரணங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி குணப்படுத்தக்கூடிய காரணங்கள். உதாரணத்துக்கு மூளையில் ஒரு கட்டி இருக்கும்போது கூட கை கால் வராமல் போகலாம். ஓகே, இல்லை மூளையில் இரத்த கசிவு இருக்கும்போது கை கால் வராமல் போகலாம். இல்லை அங்கே சீடு வச்சுக்கும் போதும் கை கால் வராமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அறுவை சிகிச்சை செய்து தான் நாங்கள் அதை எடுக்க முடியும். ஓகே, இப்போது ரீசன்ட் டைம்ஸில் சார் சொன்ன அத்தனை காரணங்களுக்கும் மூளைக்கு போகிற இரத்த குழாயை அடைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை மூளையில் இரத்த கசிவு ஏற்படுத்தாலும் சரி, இல்லை அதுலேயே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்குது, சபர்க்னாய்ட் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். அது வந்து மூளைக்குள்ள இரத்த கசிவு வராது, மூளையை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ், தட்ஸ் கால்ட் சபர்க்னாய்ட் ஸ்பேஸ், அங்கே ப்ளீடிங் வரும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்குது, அனியூரிசம் அப்படின்னு ஒரு கண்டிஷன். அது ப்ளீட் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு எக்கச்சக்கமாக தலைவலி வந்து அதுக்கப்புறம் பக்கவாதம் வரும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு எல்லாமே நாங்கள் அனியூரிசமுக்கு பல வருஷமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். மற்ற இந்த மூளைக்கு போகிற ரத்த குழாயை அடைச்சிக்கிறது இதுக்கெல்லாம் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய அறுவை சிகிச்சைகள் வந்துருச்சு. அதை பற்றி மேற்கொண்டு பேசலாம். ஓகே டாக்டர். இப்போ சார் டாக்டர் ஸ்ரீதரன் நீங்கள் சொல்லுங்கள், இப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா இல்லை வேர்ல்டு லெவலில் இந்த ஸ்ட்ரோக் அப்படின்றது? ஜென்ரலி 150, 1 லட்சம் ஜனத்தொகை இருந்தால் அதில் 150 பேருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஸ்ட்ரோக் வரும். ஓகே, அப்படின்னா இந்தியாவில் பொறுத்தவரையில் 15லேருந்து 20 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படுகிறார்கள். அதை இன்னும் சிம்பிளாக சொன்னப்போனாக்க எவ்ரி 15 seconds 1 person கெட்ஸ் ஸ்ட்ரோக் இன் இந்தியா. அதாவது நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். அது அவ்வளோ காமன். அண்ட் இது மாதிரி வந்தவங்களில் 1/3 இறந்து போகும் வாய்ப்பு இருக்கிறது. 1/3 பூர்ண குணமாகாமல் பார்ஷியல் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆகும். ஒன்லி 1/3 ரெக்கவர் ஃபுல்லி. ஓகே, ஸோ இப்போ இந்த 1/3 ரெக்கவரி சொல்கிறீங்கல்ல, இப்போ இந்த ஸ்ட்ரோக் குணமாக்குறீங்க 1/3 அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு சான்சஸ் இருக்குது திரும்பி வரதுக்கு? அதான் ஒரு தடவை ஸ்ட்ரோக் வந்தால் மறுபடியும் ஸ்ட்ரோக் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்தாக்க மறுபடி வராமல் தடுக்கலாம். ஓகே, அதாவது சிகரெட் பிடிப்பவர்கள் சிகரெட் பிடிப்பதை விட்டுவிட வேண்டும், குடிப்பழக்கம் உள்ளவர்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்த வேண்டும், அதிக இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், கொழுப்பு சத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், இருதய நோய் உள்ளவர்கள் அதற்கு தகுந்த வைத்தியம் செய்ய வேண்டும். ஒரு முறை ஸ்ட்ரோக் வந்தவர்களுக்கு மறுபடி ஸ்ட்ரோக் வராமல் இருப்பதற்கு ஆஸ்பிரின் என்ற மாத்திரை கொடுக்கிறோம். அது மாதிரி மாத்திரையும் உட்கொள்வதால் மறுபடியும் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சர்ஜன் கிட்ட வந்து எந்த மாதிரி பேரலிசிஸ்க்கெலாம் வந்து அவர் சொன்னார், சில பேரலிசிஸ்லாம் வந்து நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாகவே சரி பண்ணிடலாம், ஒரு சர்ஜரி தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ எந்த மாதிரி பேரலிசிஸ்க்கெலாம் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட நீங்கள் க்யூர் பண்ணிட முடியும்? அதாவது
மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், பட் ஒன்லி சில கேஸுக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். ஓகே. மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அந்த கழுத்தில் அடைப்பு இருந்துன்னா அதை எண்டாட்ரெக்டமின் பண்ணலாம். இல்லை இது இந்த அன்யூரிசம் வந்து அது வெடித்து ரத்த கசிவு ஏற்பட்டால் இது ஏவி மால்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கும் சர்ஜரி இல்லை இன்டர்வென்ஷன் இருக்குது. சில ஸ்ட்ரோக்ஸ் சிறு வயதில் வரும் ஸ்ட்ரோக்கு மூளையில் அதிக ப்ரெஷர் வரும், அதை கட்டுப்படுத்தவும் ஆப்ரேஷன் தேவைப்படும். இதை தவிர மீதி எல்லா பேஷண்ட்ஸையும் மெடிக்கலாக ட்ரீட் பண்ணுறோம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைன் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என் பேர் வந்து மோகன், வேலூர் மாவட்டம் பொன்னேரியிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் விஜய் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சொல்லு. டாக்டர் விஜய் பேசுகிறேன் சார், சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். என் பையனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவன் மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி சார். சரி. அவன் பேச்சும் கம்மி அவனுக்கு. ஆரம்பத்துலேருந்து அம்மான்னு மட்டும் தான் சொன்னான், அப்பான்னு சொன்னான். வளர வளர எல்லாமே அவனுக்கு வாயில் நுழையிற வார்த்தையெல்லாம் அவன் பேசிட்டு வரான். நம்ம சொல்ல சொல்ல அவன் வந்து சொல்லுவானே தவிர திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னா சொல்ல மாட்டான் அவன். அதே மாதிரி எழுதி காமிச்சாலையும் எழுதுவான், ஆனா பார்க்காம எழுத மாட்டான். சொல்றத மறந்துடுவான் அப்பே. இப்போ பெரியவங்க எல்லாம் சொன்னதுனால நான் போக போக வளர்ச்சி சரியா போகும்னு சொன்னாங்க. அதனால பேச்சு அதே மாதிரி நல்லா வந்துட்டு தான் இருக்கு அவனுக்கு, எந்த குறைபாடும் கிடையாது. ஆனா படிக்கிறான், எழுதுறான், ஆனா பார்க்காம படிக்க மாட்டேன்றான், சொல்றத அப்படியே மறந்துடுறான் சார். இப்போ அவருக்கு எவ்வளோ வயசாச்சுங்க? இப்போ +1 பையன்கிறான் சார். எவ்வளோ என்ன வயசுங்க? 15 வயசு ஆகுது. 15 வயசு ஆகுதா? ரன்னிங். என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கான். படிப்பெல்லாம் எப்படி படிக்கிறாரு? படிப்பெல்லாம் எப்படி படிக்கிறாரு? படிப்பெல்லாம் படிக்கிறது இல்லை சார். அவன் சொல்லி கொடுத்தா சொல்றானே தவிர பார்க்காம சொல்ல மாட்டான், படிக்க மாட்டான். டாக்டர்கிட்ட காட்டுனீங்களா? டாக்டர் கிட்ட சில்ட்ரன் டாக்டர் கொண்டு போய் காட்டினேன் சின்ன வயசுலயே. நாவுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குன்னாங்க. இப்போ பேச்சு கொடுத்தா போறோம் நாங்க, அதுக்காக தான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். வளர வளர சரியா போகும்னு சொல்லிட்டாங்க. பெரியவங்களும் சொன்னாங்க வளர வளர சரியா போகும், பேச்செல்லாம் நல்லா வரும்னாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. பிறக்கும் போது நிறமாச குழந்தையா பிறந்தாருங்களா? இல்ல நிறமாச குழந்தையா தான் பிறந்தான். ஆமா, நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு பிறப்புல இருந்தே ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இது வந்து மூளை வளர்ச்சி குறைவோட பிறக்கிற மாதிரி அப்படி பிறந்திருக்காரு. அவருக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்லாம் கொடுத்து, அவருக்குன்னு தனியாக பயிற்சிகள் கொடுத்து, பேச்சு பயிற்சிகள் கொடுத்து அவரை வந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு மனிதராக ஆக்கணும். மொழியை நம்ம வந்து இது வந்து இதுக்காக அறுவை சிகிச்சை செய்கிறதோ இல்லை இதுக்காக ஸ்பெஷல் மெடிசின்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அதுக்காக பேச்சு பயிற்சி, மற்றபடி ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் கொடுத்து தான் அவரை வந்து கொண்டு வரணும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் கோமதிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பாலவாக்கம், சென்னை பாலவாக்கம். டாக்டர் ஸ்ரீதரன் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. நான் வந்து 2000 போன வருஷம் மே மாதத்துல எனக்கு பக்கவாதம் வந்துருச்சு சார். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. பேரலிசிஸ் அட்டாக்னு சொல்றாங்க. அதனால எதனால வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் சொல்லியிருக்காங்க சார். இதுல வந்து எல்லா நாட்டு மருந்து பழந்தேரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நாட்டு மருந்து சாப்பிட்டேன். அப்போ கூட உனக்கு நார்மலா வரல சார். எதனா ஒன்று பேசுனா டென்ஷன் ஆனா பிரைன்ல எஃபெக்ட் ஆகுது. ஒரு கை கால் வராது இருக்கு. இப்போ கை பிசியோதெரப்பி பண்ண 1 இயரா 1.5 இயர்ஸா பிசியோதெரப்பி பண்ணதுனால கை ஓரளவுக்கு பரவாயில்ல சார். கால் நடக்கவே முடியல, இழுத்து நடந்துட்டு இருக்கு, சுத்தி நடந்துட்டு இருக்கு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. உங்களுக்கு என்ன வயசா இருக்குமா? எனக்கு 34 சார். 34. இந்த பிரெக்னன்சி போது வந்ததா இல்ல சார், எனக்கு பிரெக்னன்சி பாப்பா பிறந்து 10 சின்ன குழந்தை பிறந்து 10 மாசம் ஆகுது. 10 மாசத்துல அந்த எஃபெக்ட் வந்தது. பால் குடிக்கிறது ஸ்டாப் பண்ணியாச்சு. எதனால வந்ததுன்னே தெரியல. டாக்டர் நான் விஎன் அலர்ஜின்னு சொல்லிட்டு வில்லோத்தில் பார்த்துட்டு இருக்கோம் சார். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். அவர் அசுரான் 50 mgன்னு கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 மாசம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம் சார். அதாவது நார்மலாக இந்த பக்கவாதம் வந்து வயதானவர்களுக்கு வருகிறது. ஆனால் சில சமயம் சிறு வயதிலும் வருவது உண்டு. நார்மலாக லேடிஸ்க்கு டெலிவரிக்கு அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு டெலிவரி ஆகி ஒரு 10 மாதம் கழித்து வந்திருக்குது. அது எதனால் வந்திருக்கு? ஏதாவது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கா, இல்லை பிளட்டில் ஈஸியாக கிளாட் ஆகிற மாதிரி ஏதாவது வியாதி இருக்கா, அது மாதிரி டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சில சமயம் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கூட காரணம் தெரியாமல் இருப்பது உண்டு. அது மாதிரி சுச்சுவேஷனில் இது மறுபடி ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை எடுக்க வேண்டும். பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்,
சுகர் சர்க்கரை வியாதி இருக்கா என்று பார்த்து அது இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது இல்லாமல் எடை குறைப்பது, எக்ஸசைஸ் பண்ணுவது அது மாதிரியும் செய்ய வேண்டும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மேடம், என் பேர் முரளின்ட்டு மேடம். பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. டாக்டர் விஜய் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார், ஆக்சுவலாக எனக்கு ஒரு 15 வயசு பையன் இருக்கான் சார். மூளை வளர்ச்சி கம்மிங்க, பேச்சு இல்லை. சில நிமான்ஸ்லாம் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு சார். இப்போ ரொம்ப அக்ரெசிவாக போயிட்டு இருக்கான் சார். எங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு தான் இருக்கிறேன் சார். ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதுக்கு முன்னே எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எது பண்ணணும் கேட்கலான்ட்டு தான் சார். இதுக்கு வந்து நீங்கள் அவருக்கு மற்றபடி நீங்கள் நிமான்ஸ்லாம் போய் காட்டியிருக்கீங்கன்னா எல்லா விதமான பரிசோதனைகளும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணி அவங்க வந்து வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லைங்கிறத இது பண்ணிவிட்டு பிறந்ததுலேருந்தே மூளை குறைபாடோடு பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு தான் ரீஹாபிலிட்டேஷன்லாம் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் இனிமேல் நரம்பியல் நிபுணர்களை அணுகணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ரீஹாபிலிட்டேஷன் அவருக்கு கொடுத்து அவருடைய அக்ரெசிவ்னஸ் குறைக்கிறதுக்கு நீங்கள் சில மருந்துகள் வேணால் சாப்பிட்லாம். மற்றபடி மெயினாக அவருக்கு ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கறதுல தான் இருக்குது. அவர் அக்ரெசிவ் பிஹேவியர்லாம் வந்து சில மருந்துகளை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இதுக்காக நாங்கள் நரம்பியல் மூலமாகவோ இல்லை நரம்பியல் அறுவை சிகிச்சை மூலமாகவோ என்ன கொடுக்க முடியும்னு பெருசாக எனக்கு ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலை. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நாங்கள் திருநாயகேஸ்வரத்துலேருந்து, கும்பகோணம் பக்கம் திருநாயகேஸ்வரத்துலேருந்து எஸ் பாலன் பேசுகிறேன் மேடம். டாக்டர் ஸ்ரீதரன் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சரி சார். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். சார், எனக்கு 46 வயசு ஆகுது. திடீர்னு நான் கடையில் இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் கடைக்கு போகும்போது இந்த ஒரு ரைட் சைட் காலு கை அப்படியே மரத்து போய் அப்படின்னு நினச்சி அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல. திடீர்னு நடந்தது இது. திடீர்னு நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனால ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் விநாயக மன்சில் போய் அட்மிஷன் கொடுத்தேன். அவங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு பயந்து போய் அதுலேயே பிபி ரைஸ் ஆகி உடனே ஸ்கேன், சிடி ஸ்கேன் ஏதோ நிறைய ஃபோட்டோ இருக்கும்ல, ஆமாம், அதை எடுத்தோன்னா அதில் தலம்பஸ்ன்னு ரிப்போர்ட் சொன்னாங்க. என்ன ஆயிடுச்சுங்க? ரைட் சைடு தலம்பஸ்ன்னு சொன்னாங்க. அது 4 நாள்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. காது சுத்தமாகவே இந்த வாசனைகள்லாம் இல்லாமல் இருந்தது. சுத்தமாக ஒரு ஸ்டெப்பு கூட அடி வைக்க முடியாது. ஒரு உதவி ஆளரோட தான் நடக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டெப்பாக சரியா இருந்துச்சு. அங்கே பக்கத்தில் எம்டி டாக்டர்கிட்ட காமிச்சேன். சக்திவேலுங்கிற ஒரு வச்சுருக்காங்க, அங்கே காமிச்சேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது சார். இப்போ எனக்கு ஒரு 80% நல்லா இருக்கு. நல்லா போகிறேன், வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், நடந்து போயிட்டு இருக்கேன். ஆனால் டயர்டாக இருக்கு. திரும்பி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைகள் வருமா? நம்பி தைரியமா இருக்கலாமா? எனக்கு இது தான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது ஒரு தடவை ஸ்ட்ரோக் இது எதனால வந்தது? அதாவது ஒரு தடவை ஸ்ட்ரோக் வந்தால் மறுபடியும் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாத்திரை எடுக்க வேண்டும். இந்த அவங்க ஆஸ்பிரின் இல்லை குளோபிடோக்ரல் அது மாதிரி மாத்திரை சாதாரணமாக இதுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதனால் வந்ததுன்னு என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தது உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரத்துக்கு? நீங்கள் புகைப்பிடிக்கிறீர்களா, மது அருந்துகிறீர்களா, இல்லை சர்க்கரை வியாதி இருக்கிறதா, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதா, இருதய நோய் இருக்கிறதா என்றெல்லாம் டெஸ்ட் பண்ணி அது மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நீங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் கண்ட்ரோல் பண்ணணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணணும், டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் இது அதான் ரொம்ப கொழுப்பான ஆகாரம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் இருந்தாக்க மறுபடியும் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேம்மா. உங்கள் பேருமா? கே கலைவாணி. டாக்டர் விஜய் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள் சார், எங்கள் மாமியாருக்கு வயசு 75 சார். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா ஸ்பைனல் கிரிட்ல ப்ராப்ளம். இப்போ வந்து அவங்களுக்கு எலும்பெல்லாம் மொத்தமாக மாவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்கிட்டையும் கொண்டு போய் காமிச்சதுக்கு இவங்களுக்கு வந்து இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷனே இல்லை. அதனால வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை தீராதுமா. 25% தான் வந்து எலும்புல வந்து சத்து இருக்கு, இவங்களுக்கு எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னாக்கா யூரின் நிக்காம போயிட்டே இருக்குங்க சார். யூரின் நிக்காம போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு யூரின் சென்சேஷன்லாம் இருக்காமா? யூரின் சென்சேஷன் செல்லு, அதாவது அசைஞ்சாலோ எழுந்தாலோ உட்காந்தாலோ நடந்தாலோ அப்படியே வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கு. பேட் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு என்ன ஒரு வழி இருந்தா சொல்லுங்க சார். நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் சொல்கிறீங்கம்மா. அதாவது நரம்பியல் அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து நரம்பும் ரத்த நாளங்களும் ஒரே டெர்மினாலஜியில் தமிழில் நம்ம நரம்புன்னு சொல்லிடுறோம். ஆனால் உண்மையில் நரம்புங்கிறது மூளையிலிருந்து கை கால்களுக்கு செயல்களை கொண்டு போகிற ஒரு
உறுப்பு. ரத்த நாளம்ங்கிறது ரத்தத்தை கொண்டு போகிறது. நீங்கள் சொல்லும்போது காலுக்கு ரத்த ஓட்டமே இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, நரம்பு ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி 75 வயசு ஆகும்போது யூரினரி ப்ராப்ளம், அதாவது சிறுநீர் கழிப்பதில் ப்ராப்ளம் லீக் ஆகிறதுக்கு வந்து பெண்களுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். கைனகலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கலாம். நரம்பியல் சம்பந்தமான சிறுநீர் கழிப்பதில் ப்ராப்ளம் இருக்குன்னா யூஸ்வலாக அவங்களுக்கு அங்கே இருக்கிற சென்சேஷனும் இருக்காது. ப்ரைவேட் பார்ட்ஸில் சென்சேஷனும் இருக்காது. அவங்களுக்கு ஒன்றுக்கு வரதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுனால் அதுக்கு நரம்பியல்னால் வர ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு நரம்பியல் நிபுணரை பார்க்கணும். அப்படி இல்லாமல் அவங்க எழுந்திரிக்கும் போது லீக் ஆகுது, அவங்களுக்கு வரது தெரியுது, ஆனால் அவங்களால டக்குன்னு அப்படியே லீக் ஆகிடுது, அந்த மாதிரிலாம் இருமும்போது தும்பும்போது லீக் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு மோஸ்ட்லி கைனகலாஜிக்கல் காசஸ் தான் இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு பெண்கள் நல மருத்துவர் பார்த்தீங்கன்னா அதை குணப்படுத்தலாம். இது ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து முதல்ல ஒரு பெண்கள் நல மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நரம்பியல் மருத்துவரை பார்க்கும்போது வித்தியாசப்படுத்த முடியும். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சுஜாதா, அம்பத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். டாக்டர் ஸ்ரீதரன் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. எங்க மதர் இல்லாக்கு வந்து 58 இயர்ஸ் ஆகுது சார். ஒரு 2-3 வருஷமாவே வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாதம், கை கால் வந்து மடக்க முடியல, நீட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 மாசமா பாத்தீங்கன்னா படுக்கையிலே இருக்காங்க. நாங்க எல்லா டாக்டர் கிட்டையும் காமிச்சிட்டோம். டாக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து பிசியோதெரப்பி கொடுக்கணும், நடக்கணும், கால் மடக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. பட் இவங்க என்னால மடக்க முடியாது, என்னால செய்ய முடியாது, என்ன இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. படுக்கையாவே இருக்காங்க. பெட் சோர் வேற வந்துருச்சு. இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம். சித்தா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவங்களால ஃபர்தரா ஏஞ்சி நடக்க முடியுமா? இந்த வாதம்ன்றது எதனால வருது? இது மட்டும் தான் சார் டவுட். அதாவது நீங்கள் சொல்கிற வாதம் வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னுவாங்க, அது மாதிரி வாதம் மாதிரி தான் தெரியுது. பக்கவாதம்ன்றது ஒரு சைடு கை கால் வராமல் போகிறது, அது மாதிரி இதுவாக இருக்கலாம். அவங்களுக்கு பேச்சு, சுயநினைவு, சாப்பாடுலாம் நல்லா இருந்ததுன்னா அது மோர் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அது மாதிரி ப்ராப்ளமாக இருக்கலாம். அது டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் அது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். நான் ஸ்ரீபெரும்புதூர்ல சேகர் பேசுறேம்மா. டாக்டர் விஜய் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. அதாவது எங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கால் ஒரு கை வந்து மறுத்து போச்சு அப்படியே. அப்போ நாங்க டாக்டர் கூட்டு போனோம். சரி. அது வந்து அவங்க மூளை அந்த கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ கொஞ்ச நாள் மாதம் சாப்பிடணும்னா ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ கையில் வந்து சொரிக்காசு மாதிரி வந்துச்சு. சொல்லுங்க. கையில் கருப்பா சொரிக்காசு. அதுக்காக இப்போ இதுக்கும் அதுக்கும் மாத்திரை சாப்பிடலாமா, ரெண்டும் டேலி ஆகுமா அப்படின்னு தெரியல. என்ன வயசாகுதுங்க உங்கள் மனைவிக்கு? 45 சார். 45. மற்றபடி பிபி, சுகர் அந்த மாதிரி தான் இருக்கா? பிபி வந்து பிபி இல்லை, சுகர் மட்டும் இருக்கு சார். வேற ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்றாங்களா? இல்லை, இது மட்டும் தான் சாப்பிட்றாங்க. அதாவது சொரிக்காசுக்கும் மாத்திரை சாப்பிடலாமான்னு கேட்குறேன். இப்போ வந்து மூளையில் கட்டி இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன மாதிரி கட்டின்னு ஏதாவது சொன்னாங்களா? அந்த கட்டி வந்து பக்கவாதத்தினுடைய அறிகுறின்னு சொல்றாங்க. அப்படின்னா ரத்த கட்டிங்கிற மாதிரி சொன்னாங்களா? கட்டி, ஆனால் இது வந்து ஒரு கை ஒரு கால் விழுந்துறது பக்கவாதம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கை கால்கள் வர ஆரம்பிச்சிருச்சா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கை விழுந்து போல அந்த அந்த நேரத்தில் அதை மரத்து போச்சு. ஓகே. உடனே ஸ்கேன் எடுத்து பார்த்து நான் ட்ரீட்மெண்ட் டாக்டர் கூட்டு போயிட்டேன். சரி. நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை பார்த்து அந்த கட்டியை பார்த்துட்டு அவங்க இன்னமும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட அனுப்பலை அப்படிங்கும்போது அது அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய கட்டியாக எனக்கு தோணலை. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மருந்துகள் அதுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கு மருந்து சாப்பிட்றதுக்கும் சோரியாசிஸுக்கு மருந்து சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் 2 மருந்துகளையும் சேர்த்து கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே டாக்டர், பக்கவாதம் பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி மகிழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர் விஜய், நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிட்டோம். அப்போ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஸ்ட்ரோக்குக்கு?
ஸ்ட்ரோக் இப்போ வந்து ரத்த குழாய்களில் வர பிரச்சனைகள் மட்டும் பார்ப்போம். நான் கட்டிகள் சொன்னேன், கிருமிகள் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம். நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னா லிட்ரல் மீனிங் மெடிசனில் வந்து ரத்த குழாய்களில் ஏற்படுற பிரச்சனைகள். அந்த மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் வந்து அடைப்பு ஏற்படும் போது அது இங்கே கழுத்துக்கு போகிற இங்கே இருக்கிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அது அங்கே மட்டும் இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு திரும்ப திரும்ப சின்ன சின்ன டிஐஏன்னு சொல்லுவோம், டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்ஸ், சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் திரும்ப திரும்ப வருதுன்னா அவருக்கு பெரிய ஸ்ட்ரோக் எப்போ வேணால் வரலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மருந்து உட்கொண்டும் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு 60%க்கு மேலே அடைப்பு இருக்கும்போது இங்கே அறுவை சிகிச்சை செய்து நாங்கள் அந்த அடைப்பை நீக்கிற முடியும். அது வந்து அதுக்கு பேர் கரோட்டிட் எண்டோட்ரெக்டமின்னு பேர். பல வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இப்பொழுது அதுக்கான காரணங்கள், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் பெட்டர் டிஃபைன்டு. அதனால் இப்போ வந்து மறுபடியும் நாங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால் என்ன ஆகுதுன்னா மூளைக்கு போகிற அந்த ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பை முழுவதுமாக நீக்கி மறுபடியும் அந்த அடைப்பை வந்து அந்த இடத்துல ரத்தத்தை வந்து மறுபடியும் மூளைக்கு சீராக போக வைக்க முடியும். அப்போ வந்து மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அது ஒரு விதமான அறுவை சிகிச்சை. இன்னொரு அறுவை சிகிச்சை வந்து அடைப்பெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா மூளையில் வந்து திரும்ப திரும்ப அதே மாதிரி ஸ்ட்ரோக்கே வந்ததுக்கு அப்புறமா அவன் கூட மூளையில் இருக்கிற உள்ளுக்குள்ளே போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டதுனால வெளியில் இங்கே ஒரு ரத்த குழாய் இருக்குது, காதுக்கு முன்னாடி தொட்டு பார்க்கும்போது மூளைக்கு வெளியில் ஸ்கின்னுக்கு அடியில் ஒரு ரத்த குழாய் இருக்குது. அந்த ரத்த குழாய் நல்லாவே இருக்கும் அநேக பேஷண்ட்ஸுக்கு. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா திரும்ப திரும்ப ஸ்ட்ரோக் வரவங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கிறவங்களுக்கு பைபாஸ் பண்ண முடியும். அறுவை சிகிச்சை செய்து இங்கே வெளியில் போகிற ரத்த குழாயிலிருந்து ரத்த குழாயை டைவர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு போய் மூளையில் சப்ளை பண்ண முடியும். அதாவது அடைப்புக்கு பின்னால் இருக்கிற ரத்த குழாய்களில் கனெக்ஷன் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்பொழுது ஸ்ட்ரோக்கு திரும்ப திரும்ப வரவதை தடை செய்யலாம். இது எல்லாருக்கும் பண்ண முடியும் நான் சொல்ல வரல. பட் அது பண்ணறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் மறுபடியும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பைபாஸ் ஃபார் பிரெயின் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்குங்கிறது பிரெயின் அட்டாக். ஹார்ட் அட்டாக்னா எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஸ்ட்ரோக்குங்கிறது பிரெயின் அட்டாக். அந்த பிரெயின் அட்டாக்கு வந்து ஹார்ட்டுக்கு எப்படி பைபாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பிரெயினுக்கும் இப்போ பைபாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லையே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, சூப்பர் டாக்டர். ஸோ இப்போது டாக்டர் ஸ்ரீதரன் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பேசும்போது நீங்கள் நிறையா சிம்டம்ஸ் சொன்னீங்க. பிபி இருந்தால் வரலாம், இல்லை சுகர் இருந்தால் வரலாம். இப்போ ஏற்கனவே பிபி சுகர் இருக்க பேஷண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரப்போகுது அப்படின்றத எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியும்? சிம்டம்ஸ் கேட்குறேன். அதாவது இப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்குது. ஒருத்தரோட வயது, அவருக்கு பிளட் ப்ரெஷர், அவர் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு எவ்வளோ அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறாரு, அவரோட வெயிட் என்ன, அவரோட கொலஸ்ட்ரால் என்ன, அவரோட பிளட் ப்ரெஷர் எவ்வளவு, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கா, இல்லை ஹார்ட் ரிதம், அந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அது மாதிரி இருக்கா, அதெல்லாம் வச்சு ஒருத்தருக்கு அடுத்த 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் எவ்வளோ ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அதெல்லாம் எது ப்ரிவெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். சில இது வயதான வருது, அது வயசுக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சில இது நீங்கள் புகை பிடிக்கிறத ஸ்டாப் பண்ணலாம், ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுக்கிறத ஸ்டாப் பண்ணலாம், பிபி கண்ட்ரோல் பண்ணலாம், சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணலாம், ஹார்ட் டிசீஸை ட்ரீட் பண்ணலாம். ஒரு தடவை ஸ்ட்ரோக் வந்து மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் கடைப்பிடிச்சாக்க ஸ்ட்ரோக் ரெக்கரன்ஸ் வந்து கேன் பி ப்ரிவெண்டட் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட், மோர் தென் 95% ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட அடுத்த காலர் லைன் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோயிலேருந்து பேசுகிறோம் மேடம். என் பேர் மங்களா மேடம். டாக்டர் விஜய் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சரி மேடம். சொல்லுங்கம்மா, டாக்டர் விஜய் பேசுகிறேன். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. எங்கள் பையனுக்கு சார் கொஞ்சம் நியூரா ப்ராப்ளமாக இருக்குது சார். சொல்லுங்கள். எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு, பெருக்கம்பெல்லாம் நார்மலாக இருந்தார். இடையில ஒரு 8th 9th படிக்கும்போது தொண்டை வலி சொன்னார், டான்சில்ஸ் பண்ணோம். அப்புறம் விரல் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி பிடிச்சி எழுதுறாரு, 3 விரல் பிடிச்சி எழுதுவாரு. சரி. படிப்பெல்லாம் 12th வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டாரு. சரி. இந்த 2 கை விரலும் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பா இருக்கும், ரப்பர் போல. ஆனா பாத்தீங்கன்னா சைக்கிள், வண்டி எல்லாமே ஓட்டுவாரு. சரி. இடையில பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணதுனால கை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க டாக்டரை பார்த்தோம்.
அவங்க வந்து எல்லாம் டெஸ்ட் எல்லாம் கொடுத்து இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூரோ ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றாங்க. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த தெரியல இருந்திருக்கோம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பேச்சும் கொஞ்சம் தெளிவா இருக்காது. ஆனா சைக்கிள் வண்டி எல்லாமே ஓட்டுவார். இப்போ தடையில் திடீர்னு கேட்டீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 மாசமா கண் பார்வை மங்களாயிருக்கு சார். அதான் சார் ரொம்ப கவலையா இருக்கு சார். இப்போ வயசு எவ்வளோ ஆகுதுமா அவருக்கு? வயசு ஒரு அக்டோபர் 29/10/92 சார். 22 முடிஞ்சிருச்சு சார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ வீட்டில் தான் சார் இருக்காரு. அம்மா நியூரோ ப்ராப்ளம் அதுவும் ஜெனட்டிக் ப்ராப்ளம்லாம் கிளியராக சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு பிறப்பிலிருந்தே தான் இருந்திருக்கணுமா இந்த ப்ராப்ளம். நீங்கள் வந்து இனி ஃபர்தராக வந்து அவருக்கு நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் தான் கொடுக்கணும். கண் பார்வை மங்கலாக இருக்குது அப்படின்னா உடனடியாக கண் டாக்டரை பாருங்கள். சில சமயம் நரம்பில் வர டேமேஜ்னால கூட கண் பார்வை மங்கலாம். அது என்ன ஏதுங்கிறது வந்து நீங்கள் ஒரு நியூரோ டாக்டரையும் கண் டாக்டரையும் நீங்கள் நேரில் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் மேற்கொண்டு. பட் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னா ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் தான் போக வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? வேலூர் மேடம். உங்கள் பேர் சார்? யோகானந்தன். டாக்டர் ஸ்ரீதரன் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். நான் வந்து யோகானந்தன் சார், வேலூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 3 மந்த்துக்கு முன்ன வந்து எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து பேஸில் வந்து சொரணியே இல்லாமல் ஆயிடுச்சு சார். ரைட் சைடு லைட்டாக மேலே ரைட் சைடு வந்து வாய் வந்து லைட்டாக கொஞ்சம் கிராக் ஆயிடுச்சு. அதோட போயிட்டு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் சார். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு இந்த லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு நரம்புலேருந்து வர மூளையிலேருந்து வர நரம்புல வந்து ஒரு சின்ன ஓட்டை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுத்தாங்க. திரும்ப வந்து பிசியோதெரப்பி பண்ணின்னு டேப்லெட்டும் சாப்பிட்டேன் சார். ஒரு 20 டேஸில் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டது வந்து உடம்பு ஃபுல்லாக வலி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. டாக்டர் வந்து கண்டினியூவாக ஒரு 6 மந்த் வந்து டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வந்து இந்த நம்ம ஆந்திராவில் வந்து பழமநேரி என்ற இடத்துல வந்து நாட்டு மருந்து ஒருத்தர் கொடுக்குறாரு சார். அங்கே போயிட்டு வந்து அந்த மருந்து வந்து ஒரு 3 டைம் சாப்பிட்டோம். சரி, 3 டைம் சாப்பிட்டோம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப அது மாதிரி ஏன்னா எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அது ரொம்ப டவுட்டாக இருக்குது சார். அதாவது சில பேருக்கு வந்து ஃபேஷியல் பேரலிசிஸ்னு வரும், பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஸ்ட்ரோக் சம்மந்தப்பட்டது இல்லை. ஆனால் உங்களது அந்த பெல்ஸ் பால்சியா இல்லை இது இந்த ஸ்ட்ரோக்கான்னு ஃபஸ்ட்டு அது கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் மறுபடி வர வாய்ப்பு இருக்கா. அதுக்கு இந்த பெல்ஸ் பால்சின்றது தானாக சரியாயிடும், 1 மாதம் 2 மாதத்தில் சரியாயிடும். அது வந்து மறுபடி வர சான்ஸ் இல்லை, அதில் கை கால் விழுந்து போகாது. ஸோ பெல்ஸ் பால்சியாக இருந்தால் உங்களுக்கு அது கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இது மைல்டு ஸ்ட்ரோக்காக இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து ஒரு பக்கத்துலேயே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். அனாவசியமாக நாட்டு மருந்து அது மாதிரி இது எடுத்துக்க வேண்டாம். ஓகே. ஸோ டாக்டர் விஜய், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியும்னு சொன்னீங்க. பட் 2-3 தடவை வந்து சில பேருக்கு ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லியிருக்கீங்களா? ஸோ இப்போ ஒரு ஆளுக்கு வந்து எத்தனை தடவை ஸ்ட்ரோக்கான ஆப்ரேஷன் பண்ணலாம்? 2-3 தடவை பண்ணலாமா, இல்லை எப்படி க்யூர் ஆகும் உங்களுக்கு? இல்லை அது எதனால் எந்த மாதிரி ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே. அதில் வந்து எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்னது இந்த கரோட்டிட் எண்டாட்ரெக்டமியும் பைபாஸ் ஆப்ரேஷன், அது ரெண்டும் அந்த பர்டிகுலர் பிளட் வெசலில் அடைப்பு இருக்கும்போது பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள். அதில் வந்து சில பேருக்கு அவங்க உடம்புடைய அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனாலையோ இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்னாலையோ 2 பக்கமும் கூட வரலாம். ஸோ இந்த பக்கம் பண்ணி சில வருடங்கள் கழித்து அவருக்கு அடுத்த புறம் நேரோயிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு, பிளட் வெசல் கொஞ்சம் கொஞ்சமாக நேரோ ஆகிட்டே வந்ததுன்னா அந்த பக்கமும் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. இது இல்லாமல் ஸ்ட்ரோக்குக்கு வந்து இந்த சபர்க்னாய்டு ஹெமரேஜ்னு சொன்னேன் இல்லைங்களா, அனியூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பிரெயினுக்குள்ளே இருக்கிற பிளட் வெசல் கிடையாது, பிரெயினை சுற்றி இருக்கிற பிளட் வெசல்ஸில் ப்ளீடிங் வரும்போது அது அந்த நிமிஷமே கூட அது தலைவலி வந்த உடனே கூட உயிர் போயிடலாம். அவ்வளோ மோசமான கண்டிஷன் அது சபர்க்னாய்டு ஹெமரேஜ். அதுக்கு வந்து நாங்கள் ஆன்ஜியோகிராம்லாம் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே
காயிலிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர். அது வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட்டை வச்சு பிளட் வெசல் மூலமாக உள்ளே போய் உள்ளுக்குள்ளே இருந்தே பேக் பண்ணுறது. இப்போ ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி பண்ணுறது. அது மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ண முடியலை அல்லது அதுக்கு வாகா இல்லை அப்படிங்கும்போது தலையை ஓப்பன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்து அந்த பிளட் வெசலில் இந்த வீக்னஸ், அந்த அனியூரிசம்னா என்னென்னா பிளட் வெசலில் ஒரு இடத்துல ஏற்படுற வீக்னஸ். ஒரு இடம் வந்து பழுதாகி அந்த இடம் அப்படியே பலூன் மாதிரி பெருசாகிட்டே வந்து வெடிச்சிடும். அது வந்து மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை வந்தால் பழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு சொன்னேன். 2வது தடவை வந்தால் பழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னும் கம்மி. அதனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் உள்ளே போய் அந்த அனியூரிசத்தை போய் கிளிப் பண்ணோம். அதாவது அந்த அனியூரிசத்தை வந்து பிளட் வெசல் பிளட் ஃப்ளோலேருந்து அதை நீக்கணும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது பூர்ண குணமடைய வாய்ப்பு இருக்குது. இந்த அனியூரிசமல் சபர்கனாய்ட் ஹெமரேஜ்ங்கிறது வந்து இது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக். அதில் ஒன்ஸ் அங்கே ஆப்ரேஷன் பண்ணி அந்த அனியூரிசத்தை கிளிப் பண்ணி க்யூர் பண்ணிட்டோம்னா அது மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அன்லெஸ் இட் இஸ் a genetic condition. Very rarely it can be genetic also. அந்த மாதிரி இருந்தாலும் ஒழிய அது மறுபடியும் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஓகே. ஸோ டாக்டர் ஸ்ரீதரன், சில பேர் பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க, கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க. இப்போ அவங்கள ரெக்கவர் பண்ணுறது ஈஸியாக எப்படி? அதாவது மூளை சம்மந்தப்பட்டது எப்போவுமே ஒரு பெரிய வியாதின்னு எடுத்துக்கணும். அது பிரெயின் ஸ்டெம்னு இருக்குது, அதுதான் இப்போ கான்ஷியஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த பிரெயின் ஸ்டெம் பகுதிக்கு ரத்த ஓட்டம் போகலைன்னா அது அன்கான்ஷியஸ் ஆகிடலாம். இல்லை இப்போ ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து மூளைக்கு ரத்தம் போகலைன்னா டிஃப்யூஸ் பிரெயின் டேமேஜ், அதுலேயும் இது அன்கான்ஷியஸ் ஆகலாம். ஸோ அது வந்து இந்த எவ்வளோ சீக்கிரம் நம்ம இது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதை பொறுத்தும் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த கார்டியக் அரெஸ்ட் வந்ததுன்னா அது சீக்கிரம் ரிசஸ்டேட் பண்ணால் கொஞ்சம் பிளட் ஃப்ளோ கேன் பி எஸ்டாப்ளிஷ். இல்லை பிரெயின் ஸ்ட்ரோக்கில் ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ் த்ராம்போலிசிஸ்னு பண்ணுறோம். இந்த கிளாட்டை நீக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறோம். அது இன்ட்ராவீனஸாக கொடுக்கலாம். சில சமயம் ஆர்ட்ரி வழியாகவும் இந்த கிளாட்டு கிட்ட போயிட்டு அந்த மருந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். இப்போது இந்த நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்குது. இதுமாதிரி இந்த கிளாட்டை கூட எடுக்கிற வசதியும் இப்போ வந்துட்டுருக்குது. அதனால் இது போக போக இந்த ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் கொஞ்சம் இந்த டிசபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் மூளை பாதிச்சதுன்னா அது ரெக்கவரி வந்து இஸ் நாட் ஈஸி, கொஞ்சம் கஷ்டம் தான் ரெக்கவரி. நீங்கள் வந்து கோமாலேருந்து எப்படின்னு சொன்னதுக்காக இப்போ சமீபத்தில் ஒரு 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 பேஷண்ட் வந்தார் ஸ்ட்ரோக்கோட, வெரி யங் பேஷண்ட், 30-35 இயர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப பிபி அதிகமானதுனால வந்த ஸ்ட்ரோக். சார் சொன்ன மாதிரி அது கரெக்டாக அந்த பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிற இடத்துலையே ப்ளீடிங் ஆகிருந்தது. அப்போ வந்து ப்ளீடிங் ஆகிருந்தாலும் அப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்ஷியஸ் ஆகிட்டார், கோமாக்கு போயிட்டார், டீப் கோமாக்கு போயிட்டார். அப்போது வந்து அவர் எங்கள் மருத்துவமனையில் இல்லை, வேற ஒரு மருத்துவமனையில் இருந்தார். அங்கே அவர் டீப் கோமாக்கு போனதுக்கப்புறம் அது பிரெயின் ஸ்டெம்மில் வேறு ப்ளீட் ஆனதுனால இனிமேல் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லி எங்ககிட்ட அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ணும்பொழுது மூளையில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்ணுவோம். செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு பேர். அந்த ஃப்ளூயிட் போகிற பாத்வேல ப்ளீடிங் ஆகி, அந்த பிரெயின் ஸ்டெம்லேருந்து அந்த ஃப்ளூயிட் போகிற பாத்வேல ப்ளீடிங் ஆகி ஃப்ளூயிட் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய அக்குமுலேட் ஆகி அதனால் கோமாக்கு போயிட்டார். ஸோ ஒரு சிறிய அறுவை சிகிச்சை மூலமாக அந்த ஃப்ளூயிடை வெளில எடுத்தோம். வித்தின் 12 hours கான்ஷியஸ் ஆகிட்டார் மறுபடியும். Now he is still in the hospital and he is going to be discharged soon. So இது one of the cases சரி பண்ண முடியும், கோமால இருந்து பிழைக்க வச்ச கேஸ். ஓகே டாக்டர், அறுவை சிகிச்சை மூலமா. நிமிஷம் அடுத்த காலர் லைன் இருக்காங்க பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், மார்னிங். நான் கோவை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க மேம். டாக்டர் ஸ்ரீதரங்க இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். என் பேபிக்கு 1 year ஆச்சுங்க மேம். வெளியும் நடக்க மாட்டேங்கிறாங்க சார், பேலன்ஸ் இல்லாமல் நடக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது செவுத்து பிடிச்சிட்டு அந்த மாதிரி வேணா நடக்கிறாங்க சார். நாங்கள் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பார்த்தோங்க சார். சிஎஃப்டின்னு ஒரு ஸ்கேனும் சிஏ ஒரு ஸ்கேனும் பண்ண சொல்லியிருந்தாங்க சார். அது எதுக்காகன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். நேற்று தான் சார் காமிச்சிட்டு வந்தேன். என்ன வயசாகுதுமா குழந்தைக்கு? பாப்பாவுக்கு 12 மாதம் முடிஞ்சிருக்குங்க சார். இப்போ 13வது மாதம் ரன்னிங் சார். குழந்தையால உட்கார முடியுதா? பாப்பா எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்குங்க சார். பிடிச்சிட்டு நடக்கிறாங்க, பேலன்ஸ் இல்லாமல் நடக்கிறது இல்லைங்க சார். 12 மாசத்துல நடக்கலைன்னா அது அப்நார்மல்னு சொல்ல முடியாது. ஆனால் அது நிற்க முடியுதா குழந்தைக்கு? பிடிக்காம நிற்க எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க சார். பிடிச்சிட்டு செவுத்த பிடிச்சிட்டு ஏதாவது பிடிச்சிட்டு நடக்கிறாங்க சார். பேலன்ஸ் இல்லாமல் நடக்க மாட்டேங்கிறாங்க சார். அது சில குழந்தைங்க கொஞ்சம் லேட்டாக நடக்கலாம், ஒரு 1.5 வயசுல கூட நடக்க ஆரம்பிக்கலாம். அந்த டிஎஃப்டின்னு ஒரு ஸ்கேன், அது எதுக்கு, அந்த டெஸ்ட் எதுக்காகங்க சார்? என்ன ஸ்கேன்மா? டிஎஃப்டி
சார் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட். தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் இல்லை, அது தைராய்டு ஹார்மோன் அது சுரப்பி சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு சில சமயம் அதனால கொஞ்சம் லேட்டாக வரலாம். ஆனால் 12 மாதத்தில் நடக்கலைன்னா அது ரொம்ப அப்நார்மல் சொல்ல முடியாது. சில குழந்தைங்க ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாம். அதனால் அது மற்ற இது பேராமீட்டர்ஸ்லாம் நல்லா இருக்குதான்னு, டெலிவரி போது ஏதாவது தொந்தரவு இருந்ததா, பேச்சு இருக்குதா, எந்த வயசில் தலை நின்றுது, அதெல்லாம் பார்த்து தான் குழந்தை நார்மலாக அப்நார்மலான்னு டிசைட் பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். ஹலோ டாக்டர், உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. ஓகே. சென்னையிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் விஜய் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து 39 years ஆகுது. சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு 7 years வந்து நர்வ் ப்ராப்ளம் இருக்கு. 2 தடவை இது ஃபேஷியல் அட்டாக் வந்திருக்கு, அப்புறம் 2 தடவை டபுள் விஷன் வந்திருக்கு. நான் 7 years நியூரோ டாக்டர் பார்த்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார். சரி. ஸ்டீராய்டு டேப்லெட் போடுவேன். இது மாதிரி பிரச்சனை வரும்போது ஸ்டீராய்டு போட்டு 1 monthக்கு அப்புறம் நிப்பாட்டிடுவேன். அது சரியாயிடும், 2 weeksலேயே அப்படியே சரியாயிடும். பட் திருப்பி சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருந்தது. அண்ட் இப்போ வந்து ஒரு 3 monthsக்கு முன்னாடி 1 month ரொம்ப வலி இருந்தது, தலைவலி இருந்துட்டே இருந்தது. திருப்பி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது அதுல வந்து லெஃப்ட் சைடு இன்டர்னல் லெஃப்ட் சைடு கரோட்டிட் ஆர்டரி வந்து ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சார். ஸோ இப்போ வந்து திருப்பியும் அந்த 1 month பிரெட்னிசோல் தான் போட்டுட்டு இருக்கேன் சார். ஸ்டீராய்டு டேப்லெட் போட்டு அது வலி சரியாயிடுச்சு. பட் இந்த இதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, வேற டாக்டர்ஸ் பிளட் வெசலுக்கு வேற ஏதாவது டாக்டர் பார்க்கணுமா, வேற என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ நீங்க வந்து நரம்பியல் நிபுணரை பார்த்துருக்கீங்களாமா? பார்த்துட்டு இருக்கேன் சார். நரம்பியல் நிபுணர் பார்த்துருக்கீங்க. அசோரான் வந்து இப்போ 6 years அசோரான் போட்டுட்டே தான் சார் இருக்கேன், 100 mg. ஸோ இட் லுக்ஸ் மோர் லைக் ருமட்டாலஜிக்கல் அண்ட் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். டாக்டர், இது நரம்பியல் சம்மந்தமான ப்ராப்ளம் மாதிரி தெரியுதுமா? நான் டாக்டர் ஸ்ரீதரன் உங்களுக்கு பதில் சொல்லுவார். அது உங்களுக்கு வந்திருக்கிறது வாஸ்குலைட்டிஸ் மாதிரி இருக்கலாம். அதனால தான் அந்த இம்யூனோ சப்ரசன் அசோரான் ஸ்டீராய்டு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி, அது அவ்வளோ காமன் இல்லை, டீமைலினேஷனில் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்னு. ஆனால் இந்த ஒரு இரத்த குழாயில் அடைப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதனால் வாஸ்குலைட்டிஸாக இருக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் வேறு எதாவது செய்ய முடியுமான்னு. நீங்கள் உங்கள் ஊர்லேயே நியூராலஜிஸ்ட் அண்ட் ருமட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணாக்கா அவங்க ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர் ஸ்ரீதரன், இப்போது பெண்களில் பொதுவாக அவங்களுக்கு எந்த ஏஜ் குரூப்பில் ஸ்ட்ரோக் வரும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அதுக்கு? அதாவது சில பேருக்கு இந்த டெலிவரிக்கு அப்புறம் இந்த வீனஸ் த்ரோம்போசிஸ்னது, அதாவது தமனி அப்படின்னுவாங்க வெயினுக்கு, அதாவது இந்த கெட்ட ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு வர இரத்த குழாய்கள். ஸோ அதில் வந்து சில காரணத்தால் வரலாம். டெலிவரிக்கு இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இந்த கிளாட் ஆகிற டெண்டன்சி அதிகமாக இருக்குது. ஓகே. ரெண்டாவது வந்து சில பேருக்கு இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் ஹார்மோன்ஸ் சாப்பிட்டாலும் இது மாதிரி இந்த வீனஸ் ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ இது மாதிரி காரணத்தால் சில பெண்களுக்கு ஸ்ட்ரோக் வருது. ஓகே. இது சில ஏர்லியாக ரெக்கக்னைஸ் பண்ணாக்கா அதை பிளட்டுக்கு உறையாமல் இருக்கிறதுக்கு மருந்து கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். கொஞ்சம் டிலே பண்ணாக்கா இந்த பிரெயினில் ப்ளீடிங் அது மாதிரி வந்து கொஞ்சம் பேரலிசிஸ் வந்து கொஞ்சம் இது ரெக்கவரி ஆகிறதுக்கு டைம் ஆகலாம். இல்லை சில பேர் ரேராக சில பேருக்கு மரணமடையும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. இப்போ எவ்வளோ நேரத்தில் டாக்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும்? அது ஆர்டீரியல் ஜென்ரலாக ஸ்ட்ரோக் வந்து டைம் இஸ் பிரெயின்னுவாங்க. ஓகே. டைம் டிலே பண்ண பிரெயின் வில் கெட் அஃபெக்டட். முதல்ல இப்போ 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிடி ஸ்கேன் பண்ணி அது என்ன ஸ்ட்ரோக்னு கண்டுபிடிச்சாக்க அதை இது சரி ரத்த குழாயில்
ஒரு டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர்னு இருக்குது, இந்த பிளட் கிளாட்டை கரைக்கிறதுக்கு அந்த மருந்து கொடுத்து அந்த ஸ்ட்ரோக் அந்த கிளாட்டை கரைக்கலாம். ஆனால் அந்த 4.5 hours இன்க்ளூட்ஸ் இப்போ வீட்டிலேருந்து டிராஃபிக்கில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் பார்த்து ஸ்கேன் பண்ணி எல்லாமே இந்த 4.5 hours வரணும். ஓகே. அதனால் ஸ்ட்ரோக் வந்த உடனே ஆம்புலன்ஸை கால் பண்ணுங்கள், 108 கால் பண்ணி நியரஸ்ட் பெரிய மருத்துவமனைக்கு செல்வது நல்லது. ஓகே. ஸோ டாக்டர் விஜய், இப்போ கோமாலேருந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து சர்ஜரி பண்ணி சரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க, வேறு ஏதாவது அந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸ் இருக்கா? நிறைய இருக்குது. பட் எல்லா பேஷண்ட்டுக்கும் நாங்கள் கோமாவில் இருக்க பேஷண்ட்டுக்கும் அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. கோமாவுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகே. கோமாவுக்கு முன்னாடியே பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிற இடத்துல ப்ளீட் ஆகும்போது பேஷண்ட்டோடைய அது வந்து பிரெயின் ஸ்டெம்க்கு தான் நம்மளுடைய உயிர் அங்கே தான் இருக்குது. அங்கே ப்ளீட் ஆகும்போது கோமா வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் பிரெயின் ஸ்டெம்மில் போய் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அங்கே பிரெயின் ஸ்டெம்லேருந்து ப்ளீடிங் வந்து அந்த மூளையில் சுரக்கிற நீர் போகிற பாதையில் ப்ளீட் ஆகி அடைச்சிக்கிட்டு இருந்ததுனால அந்த மூளை ப்ரெஷர் அதிகமாச்சு. அதனால் நாங்கள் அறுவை சிகிச்சை செய்தோம். அதே மாதிரி மூளையில் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுனால சில சமயம் மூளை வீங்க ஆரம்பிச்சிடும். மூளை வீங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மூளை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கல் வந்து மண்டை ஓடுங்கிறது ஒரு க்ளோஸ்டு கேவிட்டி. அதுக்குள்ளே மூளை வீங்கும் போது உள்ள ப்ரெஷர் ரொம்ப அதிகமாயிரும். மூளை வீங்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால அது தன்னைத்தானே அழிச்சிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து கோமா இன்னும் கொஞ்சம் மோசமாயிட்டே போய் உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் மூளை அந்த மூளை வீங்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு கையில் நம்மளுக்கு இங்கே அடிபட்டுருச்சுன்னா அது வீங்கி வத்துறதுக்கு ஒரு வாரம் ஆகுது இல்லையா? அதே மாதிரி மூளையும் வீங்கி வத்துறதுக்கு சில நாட்கள் ஆகும். அந்த காலம் வரைக்கும் நம்ம மூளை வீங்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுக்காக மண்டை ஓட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். டீகம்ப்ரெசிவ் கிரேனியாட்டமின்னு பேர். அதை வந்து எந்த பக்கம் ஸ்ட்ரோக் வந்திருக்கோ அந்த பக்கம் இருக்கிற மண்டை ஓட்டை எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருவோம். மூளை வீக்கம் குறைஞ்சதுக்கப்புறம் கோமாலிருந்து பேஷண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் அல்லது மூளை வீக்கம் குறைஞ்சதுக்கு அப்புறமாக இந்த மண்டை ஓட்டை திரும்பவும் அங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த அறுவை சிகிச்சையும் பண்ணலாம் ஸ்ட்ரோக்குக்கு. ஓகே. ஸோ இப்போ பொதுவாக கோமாங்கிறது எவ்வளோ நாள் இருக்கும் டாக்டர்? நிறைய படத்துலாம் காமிக்கிற மாதிரி ரொம்ப வருஷம் இருக்குமா, இல்லை எவ்வளோ நாள் இருக்கும், இல்லை எவ்வளோ நாள் இருக்கணும்? அது ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட் வந்து நம்ம சொல்கிறத ஒபே பண்ணலை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அதே மாதிரி நம்ம சொல்கிறது அவருக்கு புரியலை, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அதை கோமான்னு சொல்கிறோம். அந்த கோமா வந்து சில மணி நேரங்கள்லேருந்து சில வருடங்கள் வரைக்கும் நீடிக்கலாம். இல்லை சில கோமாலாம் இப்போ நீங்கள் உயிரிழக்கிற அளவுக்கு போகும்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எப்போ வரும்னு கேட்குறேன். அது வந்து மூளையில் அந்த பிரெயின் ஸ்டெம் ஃபங்க்ஷன், அந்த பிரெயின் ஸ்டெம்மில் தான் நம்ம உயிர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பிரெயின் ஸ்டெம்மோடைய ஃபங்க்ஷன் எப்போ போகுதோ அப்போ உயிருக்கு ஆபத்து வரும். அந்த பிரெயின் ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் எப்போ போகலாம் அப்படின்னா அதாவது ஸ்ட்ரோக்கே அந்த பிரெயின் ஸ்டெம்மில் வரும்போது, ப்ளீடிங்கோ இல்லை ரத்த அடைப்போ பிரெயின் ஸ்டெம்லேயே வரும்போது கோமா வரலாம். அல்லது மூளையோடைய ப்ரெஷர் அதிகமாகி அதனால பிரெயின் ஸ்டெம் வேலை செய்யலை, டெம்பரரியாக செயலிழந்து போகலாம். அந்த மாதிரி சமயத்தில் கோமா வரலாம். இதில் எந்த காரணத்தினால கோமா வந்திருக்கிறதுங்கிறது முக்கியம். டெம்பரரி காரணமாக ஜஸ்ட்டு பிரெயின் ஸ்டெம் மேலே இருக்க ப்ரெஷர்னால் வர கோமான்னா நாங்கள் அதை சர்ஜரி பண்ணியோ இல்லை மருந்து மூலமாகவோ சரி பண்ண உடனே பிரெயின் ஸ்டெம் ஃப்ரீ ஆன உடனே கோமாலிருந்து வெளில வந்துடுவாங்க. அதுவே பிரெயின் ஸ்டெம்மில் ஒரு ப்ளீடிங்கோ இல்லை பிரெயின் ஸ்டெம்மில் அடைப்பு, ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு பிரெயின் ஸ்டெம்மே பெர்மனண்ட்டாக டேமேஜ் ஆகிருக்குன்னா அதுலேருந்து அவங்க வெளியில் வரதுக்கு சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் ஆகலாம், சில சமயம் வராமையே கூட போகலாம். கோமாலேயே அவங்க இருக்கலாம். ஒருத்தர் கோமாலேயே ரொம்ப நாள் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்கள பார்த்துக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெட் சோர்ஸ் வரலாம், செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த மாதிரி பிற காரணங்கள்னால அவங்க உயிருக்கு ஆபத்துகள் வரலாம். மற்ற ஆர்கன்ஸும் பாதிக்கப்படலாம். அந்த மாதிரிலாம் ஆகிறதுனால உயிருக்கு ஆபத்து வரலாம். அஸ் சச் ஒன்ஸ் கோமாவுக்கு போயிட்டாங்கன்னா பிரெயின் ஸ்டெம் மேலே அதுக்கப்புறம் வேறு எதுவும் டேமேஜ் இல்லைன்னா பிரெயின் ஸ்டெம்மே மேற்கொண்டு டேமேஜ் ஆகி அதனால உயிரிழப்பு ஏற்படாது. மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுனால அதனால வரது தான் உயிரிழப்பு ஏற்படும். ஓகே டாக்டர், நீங்கள் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் வந்து ஃபாத்திமாங்க. ஆக்சுவலி டாக்டர் விஜய் எனக்கு நல்லா தெரியும், விஜய் சார் நல்லா தெரியும். ஹலோ சொல்லுங்கம்மா. நான் வந்து ஆக்சுவலி சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். டாக்டர் விஜய் சார் எப்படின்னா, நான் மியாட்ல மீட் பண்ணியிருந்தேன் அவரை. அப்போ வந்து லைக் ரொம்ப கைண்ட். அவர் வந்து என்ன ஃபேக்ட், என்ன ஜென்யூனா பேசுவார் எப்பவுமே. இப்போ வந்து நம்ம கேன்டீன்ல இருக்கோம்னா அங்கேயும் வந்து நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டோம்னா கைண்டா ஆன்சர் பண்ணுவாரு. ஸோ எனக்கு அவரை நல்லா தெரியும். இப்போ நான் பேஷண்ட் யாருன்னு சொன்னோன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு.
எங்க டாடி வந்து ஆக்சுவலி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல மியாட்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க. மம்மி வந்து நர்சிங் டியூட்டரா இருந்தாங்க. டாடி வந்து கிரேனியோடமி பண்ணி இன்னும் ஸ்டில் ஹீஸ் இன் கோமால தான் இருக்காரு. பஷீர் அகமது அவரோட பேரு. ஞாபகம் வந்துச்சுமா, சொல்லுங்க. சார் ஆக்சுவலி நான் சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அவர் வந்து எப்போ வந்து என்ன ஒரு क्वेश्चन சில்லி क्वेश्चनா இருந்தா கூட he will give good explanation. சரிமா, அந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்காமா இப்போ? அது சொல்லுங்க. சந்தேகம் வந்து இன்னும் வரைக்கும் அவர் கோமால தான் சார் இருக்காரு. ஐ மீன் லாஸ்ட் இயர் April 23rd அட்மிட் பண்ணிருந்தோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா. சோ ஸ்டில் கோமால தான் இருக்காரு. அவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி மத்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஐ மீன் இன்னும் வரைக்கும் நல்லா தான் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் வரைக்கும் நாங்க டெய்லி எவ்ரி 3 months ஒன்ஸ் நாங்க செக்அப் போயிட்டே தான் இருக்கோம். ஜிஹெச்லயும் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் கோமால தான் இருக்காரு. இப்பதான் லைட்டா கையும் காலும் லைட் மூவ்மெண்ட் வருது. மேலும் என்ன சார் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம்? அதாவதுமா, அவங்க ஆக்சுவலாக உங்கள் மதர் வந்து நர்சிங் டியூட்டருங்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறது முன்னாடியே தெரியுது. அதனால் நீங்கள் வந்து அவர் கோமாவில் இருந்தாலும் செஸ்ட் கேர் நல்லா கொடுக்குறீங்க, அவரை ரெகுலராக வாஷ் பண்ணுறீங்க, பிளாடர் கேர் கொடுக்குறீங்க, இது பெட் சோர் வராமல் பார்த்துக்கிறீங்க. அதனால தான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு நல்லபடியாக கொண்டு வர முடியுது. அவருக்கு வந்து மூளை ரொம்ப சிதறி போயிருந்தது அவங்க ஃபாதர் வரும்போது. அதனால தான் வந்து அவர் இன்னமும் கோமாவில் இருக்கார். இனிமே வந்து அவருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது மருந்துகள் மூலமாக நரம்பை வளர வைக்கிறதுக்கோ அது எதுவும் கண்டுபிடிக்கல இன்னும். இனிமேல் வந்து அவருக்கு அவருடைய பிரெயின் தன்னால் எவ்வளோ திரும்பி வர முடியுமோ அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணணும். அவர் கொடுத்துட்ருக்க எல்லா கேரையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஏன்னா எல்லா பேஷண்ட்ஸும் கோமாலிருந்து வெளியில் வரமாட்டாங்க. நம்ம என்ன நடக்குமோ அது நடக்குமா. சரிங்களா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியோட அடுத்த காலர் பார்த்துலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் மாமாதேவி, சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம். டாக்டர் ஸ்ரீதரன் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சரி. ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம். ஹலோ டாக்டர், எனக்கு ஏஜ் 28 ஆச்சு. 2013ல ஒரு டீமைலினேட்டிங் டிசீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பிரெயின்லயும் வந்துச்சு, ஸ்பைனல்லையும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 1 year அதுக்காண்டி ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அது க்யூர் ஆயிடுச்சு. அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி இப்போ ஒரு 6 months திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு டாக்டர். ஆனா பிரெயின்ல இல்ல, ஸ்பைனல் தான் சொல்லியிருக்காங்க. C3 to C6 அந்த லெவல்ல வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தா கூட எனக்கு அந்த நம்னஸோ அந்த சென்ஸோ இல்லை டாக்டர். அதாவது இப்போ அந்த எம்ஜி குறைச்சி கொடுத்தா அதிகமானா அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, அதான் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ன்ற வியாதி மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்க. இது நார்மலாக இந்த யூஎஸ் யூகே அது மாதிரி கண்ட்ரீஸில் பிரெயின் தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. ஆனால் இந்தியாவில் வர மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸில் ஸ்பைனல் கார்டும் அதிகமாக பாதிக்கப்படுது. இது வந்து ஒரு முறை வந்தால் மறுபடி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ரிலாப்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் திருப்பி ரிலாப்ஸ் ஆகும். ரிலாப்ஸிங் அண்ட் ரெமிட்டிங் டைப் அப்படின்னு. அதுக்கு சில ஓவரால் ஸ்டீராய்டு சாப்பிட்டாக்க ஸ்டீராய்டு ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். ஆனால் அது டிசீஸ் மாடிஃபைங் ட்ரக்ஸ்னு இருக்குது, லைக் பீட்டா இன்டர்ஃபெரான் அது மாதிரி மருந்து தேவைப்படலாம். அது உங்களோட நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அது தேவையான்னு அசஸ் பண்ணி அதோட காஸ்ட்டு எல்லாத்தையும் யோசித்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சுரேஷ், சென்னை. டாக்டர் விஜய் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சார் சொல்லுங்க. என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா 2.5 years ஆகுது. அவன் இப்போ ரொம்ப கூப்பிட்டாலாம் திரும்பி பார்க்க மாட்டான், பேச மாட்டான், ஒன்னும் அம்மா அப்பான்னு கூப்பிட மாட்டான். அப்புறம் நாங்க 2 yearsல பாத்தீங்கன்னா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட போய் பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லோ லெவல் ஆட்டிசம், அதாவது ரொம்ப மினிமமா ஆட்டிசம் அவனுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க லோ லெவல் ஆட்டிசம்? அதனால பாத்தீங்கன்னா ஓடியும் ஸ்பீச் தெரப்பியும் கொடுக்க சொன்னாங்க. ஒரு 6 months கொடுத்துட்டு இருக்கேன். ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு.
ஆனா அவனோட பிறந்த பேபில இருந்து 1 இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனோட ஆக்டிவிஷன் தவந்து படுக்கிறது, உட்கார்றது, நடக்கிறது எல்லாமே கவனிக்கிறது எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் தான் அவன் சுத்தமா கவனிக்காம அந்த டிவி மேலேயே நிறைய கான்பிடன்ஸ் இருந்து நல்லா ஃபுல்லா டிவியை பார்த்து தூக்காம இது போல ஆயிட்டான். ஒரு 2 இயர்ஸ்ல போயிட்டு பைல் சிஸ்டத்தை போய் கேட்டதுக்கு அவங்க லோ லெவல் மினிமம் ஆட்டிசம் இருக்குன்றாங்க. அது எப்படி சொல்ல முடியுமா? இல்லை, ஆட்டிசம்ங்கிறது நிறைய வேரி ஆகலாங்க. அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்னென்னா, உங்களுக்கு ஆட்டிசம் லோ லெவலாக இருக்கிறது அது வந்து யூஸ்வலாக இந்த வயசில் தான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போது நீங்கள் ஓடி ஸ்பீச் தெரப்பி எல்லாம் அனுப்புறதெல்லாம் கரெக்டாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து அந்த குழந்தைக்கு தேவைங்கிறது வந்து உங்களுடைய சப்போர்ட் தான். நீங்கள் மனசு விட்டுறக்கூடாது. என்னடா அது எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்குது, நம்ம குழந்தைங்க மட்டும் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் குழந்தை அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபுல் சப்போர்ட் நீங்கள் குழந்தைக்கு கொடுத்து குழந்தைய பெருசாக்கி வளர்த்து விட வேண்டியது உங்களுடைய கடமை. அதுதான். மற்றபடி எல்லாம் நல்லா தான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டாக தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நான் மதுரையிலேருந்து தமிழ்ச்செல்வி கால் பண்ணுறேன் மேடம். டாக்டர் ஸ்ரீதரன் இருக்கிறாங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. ஓகே, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், என்னோட வலது கைக்கு நான் என்ன வேலை கொடுத்தாலும் உடனே மதம் ஆயிடுதுங்க சார். அதை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன்னா டக்குன்னு சரியாயிடுதுங்க சார். இது எதனால இப்படி ஆகுது? விரல் மட்டும்தான் ஆறுதா இல்லை கை பூரா ஆறுதா? கை ஃபுல்லா கூட சொல்ல முடியல, ரிஸ்ட் கீழே தான் சார் மேக்ஸிமம் ஆகுது. அது சாதாரணமாக அந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம்னுவாங்க. அது ரிஸ்ட்டு கிட்ட ஒரு நரம்பு கம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம். அதுக்கு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட்னு இருக்குது. அது பண்ணி அது எந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னு பார்த்து அதுக்கு மெடிக்கலாவோ இல்லை இது ஒரு மைனர் சர்ஜரி இருக்குது, அது மாதிரி பண்ணி குணப்படுத்தலாம். நான் இன்னும் லைனில் இருக்காங்களா? நீங்கள் பேசலாம். அம்மா, உங்களுக்கு இது இப்போ என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? 31 சார். உங்களுக்கு இப்போது ஏதாவது பக்கமாக குழந்தை பிறந்தது அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? ஆமாங்க சார், இப்போ 1.5 வயசு ஆகுதுங்க சார். குழந்தைக்கு 1.5 வயசு. இன்னும் பால் கொடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? இல்லைங்க சார், நிப்பாட்டிட்டீங்க சார். நிப்பாட்டிட்டீங்க. ஓகே. அப்புறம் உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க சார், அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க சார். டயபெட்டிஸ்? இல்லைங்க சார். சுகர் இல்லை. அதாவது சார் சொன்ன மாதிரி இது கார்பல் டனல் மாதிரி தான் இருக்குது. கார்பல் டனலுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது உங்கள் நரம்பு வந்து இந்த இடத்துல கையில் வந்து பிடிப்பு மாதிரி இருக்குது. அது வந்து அதுக்கு க்யூர் பண்ணக்கூடிய காரணங்கள் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தைராய்டு இருக்கலாம். அதெல்லாம் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போதோ இல்லை குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுதோ அந்த மாதிரி சமயங்களில் அது அதிகமாகலாம். ஸோ இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, தைராய்டு டெஸ்ட்லாம் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமாவும் இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறமாவும் அந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நரம்பியல் நிபுணரை கன்சல்ட் பண்ணி நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா. அதே சமயம் இப்போ மதமதப்பாக இருக்கிறது வந்து வீக்னஸ்ஸாக கையில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வீக்காக போகுது அப்படின்னா உடனடியாக பார்த்தாகணும். ஏன்னா அது ஒன்ஸ் நரம்பு டேமேஜ்னால ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா திரும்பி கிடைக்காது. அதனால ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே வரதை முன்னிட்டு எனக்கு பக்கவாதம் அண்ட் ஸ்ட்ரோக் பற்றி ஐ திங்க் நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.